கைகள் ஏஎஸ் அகாடமி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் ஒரு சின்னதாக ஒரு ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். நமக்கு எக்ஸாமுக்கு எப்போவுமே இந்த மாதிரியான குட்டி குட்டி ப்ரோக்ராம்ஸ் இல்லை எரர்ஸ், ஃபைண்டிங் அவுட் ஆஃப் எரர்ஸ் இல்லை ப்ரோக்ராம் கொடுத்துட்டு அதோட அவுட்புட் அப்படி தான் கேட்பாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதே மாதிரி ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம், அதோட அவுட்புட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது நம்ம இந்த ப்ரோக்ராமில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, include stdio.h அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சென்டென்ஸ் எதுக்காக அப்படின்னா, நம்மளோட ஹெட்டர் ஃபைல், இதுக்கு பேர் தான் என்னென்னா ஹெட்டர் ஃபைல். ஸோ நம்மளோட ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் ஹெட்டர் ஃபைல் நம்ம இன்வோக் பண்ணுறதுக்காக இப்போ வந்துட்டு இந்த ஹெட்டர் ஃபைல் கொடுத்துருக்காங்க. ஸோ .h அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஹெட்டர் ஃபைல் அப்படின்னு டினோட் பண்ணுறதுக்கான எக்ஸ்டென்ஷன் தான் .h. சரிங்களா? இப்போ நீங்கள் சி ப்ரோக்ராமிங் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா, அந்த ப்ரோக்ராமிங்கோட எக்ஸ்டென்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா .c அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து எக்ஸ்டென்ஷன் சொல்லுவோம். சி ப்ரோக்ராமோட எக்ஸ்டென்ஷன் .c, ஹெட்டர் ஃபைலுங்கிறதுனால .hன்னு முடிஞ்சிருக்கு. சரிங்களா? ஸோ stdio.h அப்படிங்கிறது ஹெட்டர் ஃபைல். ஸோ include stdio.h அப்படின்னா இது ஒரு ஹெட்டர் ஃபைல். ஓகே, அடுத்தது மெயின் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. int x is equal to 20 அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு பேர் என்னென்னா டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட். எக்ஸோட வேல்யூ 20 அப்படின்னு இங்கே டினோட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் என்ன ஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எக்ஸ் மாடுலஸ் ஆப்ரேட்டர் ஈக்குவல் டு 3. சரிங்களா? மாடுலஸ் ஆப்ரேட்டர். ஸோ மாடுலஸ் ஆப்ரேட்டர் ஆல்வேஸ் கிவ்ஸ் யூ அ ரிமைண்டர். சரிங்களா? நம்ம இப்போ நார்மலாக இப்போ டிவைட் பண்ணுறோன்னா 20 டிவைடட் பை 3 அப்படின்னு நம்ம போடும்போது உங்களுக்கு அவுட்புட் என்னவாக இருக்கும்? ஸோ 6 3s are 18. ஸோ நான் கொஞ்சம் இதை தெளிவாக போடுறேன். ஸோ 20 டிவைடட் பை 3. ஸோ போடும்போது 6 3s are உங்களுக்கு வந்து 18 வரும். ரிமைண்டர் வந்துட்டு 2ன்னு வரும். சரிங்களா? இப்போது மாடுலஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா, 2 அப்படிங்கிறது அவுட்புட், இந்த 2 அப்படிங்கிறது தான் நமக்கு வரும். சரிங்களா? நம்மளோட ரிசல்ட் 2, அந்த 2 தான் வரும். 6 அப்படிங்கிறது நம்மளோட கோஷன்ட். ஓகே, ஸோ நம்மளோட ஆப்ரேட்டர்ஸை பொறுத்த வரைக்குமே இது ஸ்லாஷ் அப்படிங்கிறது டிவிஷன் ஆப்ரேட்டர், இது மாடுலஸ் ஆப்ரேட்டர். ஓகேவா? ஸோ மாடுலஸ் ஆப்ரேட்டர் ஆல்வேஸ் கிவ்ஸ் யூ த ரிமைண்டர். ஓகேங்களா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ மாடுலஸ் அப்படின்னா ரிமைண்டர் கொடுக்கும். அண்ட் % ஆஃப் மாடுலஸ் g, x. ஸோ மாடுலஸ் g அப்படிங்கிறது இந்த இடத்துல எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நான் பிரிண்ட் பண்ணக்கூடிய வேல்யூ இன்டீஜர் வேல்யூ அப்படின்னு டினோட் பண்ணுறதுக்காக இங்கே % g கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி %s அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷனை டினோட் பண்ணும். %f அப்படின்னா நமக்கு ஃப்ளோட் அப்படிங்கிற வேரியபிளை டிஃபைன் பண்ணும் இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ இங்கே %d எது ரெஃபர் பண்ணுது அப்படின்னா, எக்ஸ் அப்படிங்கிற வேரியபிளை ரெஃபர் பண்ணுது. எக்ஸுங்கிற வேரியபிள் இன்டீஜர் டேட்டா டைப், ரைட்? ஸோ அதனால் இங்கே டினோட் பண்ணுது. ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல ஸோ எக்ஸ் மாடுலஸ் ஈக்குவல் டு 3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா உங்களுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மாடுலஸ் ஆஃப் 3, ரைட்? ஸோ இங்கே மாடுலஸும் ஈக்குவல் டு சேர்ந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஆப்ரேட்டருக்கு பேர் என்ன அப்படின்னா, அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ மாடுலோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இந்த ஆப்ரேட்டரோட பேர் என்ன அப்படின்னா, மாடுலஸ் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். சரிங்களா? ஸோ ரிட்டன் 0 0 ரிட்டன் பண்ணும். அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் உங்களுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா, 20 3 டிவைட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ 6 3s are 18. ஸோ ரிமைண்டர் 2 தான் உங்களுக்கு ஆன்சர். ஸோ அப்போ ஆப்ஷன் என்ன அப்படின்னா, ஆப்ஷன் A 2 இதுதான் கரெக்டான ஆன்சர், ரைட்? ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோலேயே நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஹெட்டர் ஃபைல் பேஸ் பண்ணி ஒரு கொஷின் பார்த்துட்டோம், ஆப்ரேட்டர் பேஸ் பண்ணி ஒரு கொஷின் பார்த்துட்டோம், பிரிண்ட் ஆஃப் அவுட்புட்ஸ்ட்டை பேஸ் பண்ணி ஒரு கொஷின் பார்த்துட்டோம். சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட 3-4 கொஷின்ஸ் நம்ம இந்த ஒரு வீடியோலேருந்தே நம்ம செக் பண்ணி பார்த்துட்டோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய இன்னும் வீடியோஸ் வேணும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.